இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. முதல் முறை எம்எல்ஏவான ரேகா குப்தா டெல்லி முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் சேர்த்து மொத்தம் 6 அமைச்சர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டனர். நடந்து முடிந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியை வீழ்த்தி பாஜக ஆட்சியை கைப்பற்றியது. தேர்தல் முடிவுகள் வெளியாகி 10 நாட்களுக்கு பின்னர் நீண்ட இழுபறிக்கு பிறகு ரேகா குப்தா முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். பல சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் அமைச்சர் பதவியை பாஜக வழங்கியுள்ளது. பதவியேற்றுக் கொண்ட 6 அமைச்சர்களும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள். பர்வேஷ் வர்மா ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர், மஞ்சிந்தர் சிர்சா சீக்கியர், ஆஷிஷ் பஞ்சாபி, பங்கஜ் குமார் புர்வன்சாலி சமூகத்தை சேர்ந்தவர், ரவீந்தர் சிங் தலித் சமூகத்தை சேர்ந்தவர், கபில் மிஸ்ரா பிராமண வகுப்பை சார்ந்தவர். இவ்வாறு வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களை அமைச்சர்களாக்கி டெல்லி அமைச்சரவையில் சமூக சமநிலையை கடைபிடிக்கும் உத்தியை பாஜக கையில் எடுத்திருக்கிறது. பாஜக ஆட்சி அமைக்கும் மாநிலங்களில் நீண்ட இழுபறிக்கு பின்பே முதலமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். முன்னதாக நவம்பரில் நடந்த மகாராஷ்டிர தேர்தலில் பாஜக கூட்டணி தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருந்தாலும் முதல்வரை தேர்ந்தெடுக்க சுமார் 15 நாட்களுக்கு மேல் இழுபறி நிலவியது. இறுதியாக பாஜகவின் தேவேந்திர பட்னவிஸ் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே போல டெல்லியிலும் தேர்தல் முடிவுகள் வெளியாகி 10 நாட்களுக்கு பின்னர்தான் ரேகா குப்தா முதல்வராக பதவியேற்றார். பல மூத்த தலைவர்கள் டெல்லி முதல்வர் ரேஸில் இருக்க முதல் முறை எம்எல்ஏவான ரேகா குப்தாவை டெல்லி முதல்வராக்கியுள்ளது பாஜக. இந்தியா முழுவதும் 14 மாநிலங்களில் பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது. அதில் ஒரு பெண் முதல்வர் கூட இல்லை. தங்கள் கட்சியில் ஒரு மாநிலத்திலாவது பெண் முதல்வராக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ரேகா குப்தா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்று பாஜக வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது. கட்சி மற்றும் ஆட்சி அதிகாரத்தில் தலைமுறை மாற்றத்தை கொண்டு வர பாஜக இம்மாதிரியான உத்திகளை கையாண்டு வருவதாகவும், அதனால் ஆட்சி அதிகாரத்தை வழிநடத்தும் பொறுப்பை மூத்த தலைவர்களுக்கு வழங்காமல் இளம் தலைவர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். இரட்டை எஞ்சின் அரசால் தான் வளர்ச்சி சாத்தியம் என்று மாநில தேர்தல்களில் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வரும் பாஜக தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு சந்திக்கும் சிரமத்தை காட்டிலும் முதல்வர் பொறுப்பிற்கு யாரை தேர்வு செய்வது என்பதில் கடுமையான சவாலை சந்திக்கிறது. ஆட்சி அதிகாரத்தை வழிநடத்துவதில் தலைமுறை மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி காரணமாகத்தான் முதல்வர் தேர்வில் பாஜகவுக்கு காலதாமதம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.